எக்ஸசைஸ் 3.12 சம் தேர்ட் சம்மை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஈஸியாக போட்டுடலாம். பஸ் கவர்ஸ் ஏ டிஸ்டன்ஸ் 90 கிலோமீட்டர். என்னது 90 கிலோமீட்டர். ஓகே, அதுக்கு என்ன ஸ்பீடு கொடுத்துருக்காங்க? கொடுக்கல. ஸோ ஸ்பீடு வந்து எக்ஸ் தெரியாது. அடுத்து டைம் டேக்கன் என்ன கொடுத்துருக்காங்க? கொடுக்கல. ஸோ T1. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ண பிறகு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க? 15. அப்போ ஸ்பீட் வந்து என்னது? எக்ஸ் ப்ளஸ் 15. டிஸ்டன்ஸ் என்னது? சேம் டிஸ்டன்ஸ் தான், 90 கிலோமீட்டர். டைம் என்னது? டைம் என்னது? தெரியாது. சரி, டைம் என்னது? தெரியாது, T2. ஆனால் 30 மினிட்ஸ் மட்டும் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. எதுக்கோ ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போகும்போதுக்கும் செகண்ட் ஸ்பீடில் போகிறதுக்கும் 30 மினிட்ஸ் லெஸ் ஃபார் த ஜேர்னி. ஸோ இவங்க ஸ்பீடாக போயிருக்காங்களா, அப்போ 30 மினிட்ஸ் லெஸ்ஸாக இருக்கும். இப்போ ரெண்டுத்துக்குமே டைம் கண்டுபிடிக்கணும். T is equal to டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் போடலாமா? அப்போ 90/x. இங்கே அதே மாதிரி டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் போட்டால் டைம் என்னது? 90/x + 15. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? T1க்கும் T2க்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 30 மினிட்ஸ். அப்போ T1 மைனஸ் T2 is equal to 30 மினிட்ஸ். உங்களோட Tயோட வேல்யூ என்ன? 90/x மைனஸ் 90/x + 15 is equal to 30னா 1/2 ஹவர்னு வச்சுக்கலாம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு இங்கே x + 15ஆல் இங்கே எக்ஸால் இப்போ 90 × x + 15 மைனஸ் 9x 1/2 பை x × x + 15. இப்போ ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் என்ன கிடைக்கும்? x² + 15x - 2700 is equal to 0. இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? x - 45 x + 60 is equal to 0. அப்போ எக்ஸோட வேல்யூனா 45 ஒரு இதில் கிடைக்கும், எக்ஸோட வேல்யூ -60 கிடைக்கும். ஸோ மைனஸ் வந்து வேண்டாம். ஸோ எக்ஸோட என்னது? ஸ்பீடு வந்து என்னது? 45 km/h. ஸோ இவ்வளோதான் தேர்ட் சம் முடிச்சது.